Hi, welcome to Data Engineering. So this video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஸ்பார்க்ல வந்து டேட்டா லீனியேஜ். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு ஸ்பார்க்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டேட்டா லீனியேஜ், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, இந்த லீனியேஜ் ஃபுல்லாக அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லீனியேஜஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்ணேன், அப்புறம் ஒரு மேப் ஃபங்க்ஷன் பண்ணேன், அப்புறம் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கறது? நான் எவ்வளோ என்னோட ஃபுல் லீனியேஜ் என்ன? ஸோ நம்ம நார்மலாக இங்கிலீஷில் லீனியேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம பிளட் லைனோட லீனியேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதணும்னா அதில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் எகைன் ஃபில்டர் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் புதுசாக வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நான் பார்க்கணும். என்னென்னலாம் நடந்ததுன்னு நான் வந்து லீனியேஜ் பார்க்கணும். ஏன்னா இது வந்து லேசி எவாலுவேஷன் இல்லையா? நீங்கள் ஆக்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அப்போ அந்த லீனியேஜ் மொத்தமும் நான் பார்க்கணும். அப்படின்னா எப்படி பார்க்கறது? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஒரு ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? அந்த லீனியேஜ் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். அதுக்காக நான் வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிக் டேட்டா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லா பிக் டேட்டா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக நம்ம வந்து கோடுக்கு போயிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஸ்பார்க் ஷெல்லுக்குள்ளே நான் இருக்கேன். ஸ்காலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ரீட் பண்ணிக்கிறேன். வேர்டுன்ற ஒரு ஃபைல் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து என்கிட்ட சில கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளாட் மேப்க்கு பாஸ் பண்ணுறோம் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு லைன்லேயும் வந்து எனக்கு வேர்டு வந்து ஸ்பேஸ் டீலிமிட்டராக இருக்கும். அதனால தான் ஸ்பிட் பை ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஸ்பிளிட் பை ஸ்பேஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒன்னை ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ரெடியூஸ் பை கீயை கால் பண்ணும்போது ஷார்ட் பை கீ, குரூப் பை கீ பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா சம்மேஷன் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேர்ட் கவுண்ட் டிஎஃப் இதுதான் நம்மளோட டிஎஃப் இல்லையா? ஸோ இப்போ நான் இது டாட் கலெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ என்னோட வேர்டில் வந்து ஹலோ 2 வார்த்தை இருக்குது, ஹாய் 3 வார்த்தை இருக்குது. ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே எப்படி வந்து நான் லீனியேஜ் தெரிஞ்சுக்கிறது? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் சும்மா பாருங்களேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃப்ளாட் மேப் பண்ணியிருக்கோம், அப்புறம் மேப் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக கலெக்டை பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டோம். ரைட், ரெடியூஸ் பை கியூவும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லீனியேஜ் எப்படி எடுக்கிறதுனா அதே டிஎஃப் தான் டாட் டு டீபக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லீனியேஜ் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீட் பண்ணது, அதுக்கப்புறம் ஃப்ளாட் மேப் பண்ணது, அப்புறம் மேப் பண்ணியிருக்கோம், அப்புறம் ரெடியூஸ் பை கீ பண்ணியிருக்கோம். எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட்டா லீனியேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் எழுதுகிற கோடுக்கு நான் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். பட் ரியல் டைமில் நீங்கள் நிறைய டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்து ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனாக எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த கோடை மட்டும் கூட சம்டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் தனியாக எக்ஸிஸ்டிங் கோடில் நீங்கள் தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணி அந்த ஃபுல் கோடையும் நீங்கள் ரன் பண்ணும்பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த 2D பிக் ஸ்ட்ரிங் போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், we will be getting இதை நீங்கள் வந்து இப்போ டெர்மினலில் அடிக்கிறீங்க, நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஃபைன். நம்ம ரியல் டைமில் ஜாரா பில்ட் பண்ணி தானே கொடுப்போம். அந்த ஜார்க்குள்ளேயே நீங்கள் போடலாம். ஸோ அது லாக் அவுட்புட்டில் நமக்கு வரும். நம்ம வெப் யூஐயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பார்க்கோட வெப் யூஐலையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபோட டேக் இதுதான். ஸோ இந்த டேக்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இது கமாண்ட் வழியாக பார்க்குறதுக்கு தான் 2D பக் ஸ்ட்ரிங். இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். ரீசெண்டாக ஒருத்தங்களை கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்கும்போது தான் நான் சொன்னேன், தேர் இஸ் அன் ஆப்ஷன், நீங்கள் வந்து 2D பக் ஸ்ட்ரிங் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அதேமாதிரி டீபக்கிங்கெல்லாம் இது நிறைய யூஸ் ஆகும் நமக்கு. நீங்கள் இந்த பெர்சிஸ்ட், கேட்சி, செக் பாயிண்டிங்னு சில டாபிக் எல்லாம் இருக்குது. நான் அது அப்கமிங் வீடியோஸில் போடுவேன். பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அந்த வீடியோஸ் எல்லாம் இருந்தாலும் பார்த்துருங்க. ஸோ இங்கெல்லாம் நமக்கு இந்த 2D பக் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டா லீனியேஜ் எப்படி நம்ம கமாண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, இல்லை லாகில் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோட அஜெண்டா. இது பைஸ்பார்க், ஸ்காலா ஸ்பார்க், ஜாவா ஸ்பார்க் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக் டேட்டா, சீக்வல் வீடியோஸ், பைத்தான் வீடியோஸ் எல்லாமே என் சேனலில் இருக்குது. எல்லாமே பாருங்கள். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நான் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒன்லி டிஜிட்டல் கைன்னு. அந்த ஒரு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.